ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை அஸ்கி பாய் ஃப்ரெண்ட் சீரிஸோட கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல மின்ஹூ சங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, சங்கும் திருத்திரன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் சங்கு வரைஞ்ச அந்த பிக்சரை பாக்குறான். அது ஒரு அஸ்கி டாக். அதை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும் நீ அவரை நினைச்சுதான் வரைஞ்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சங்கு என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன்னை லவ் பண்றேன்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துல இருந்தோம். ஆனா நானும் பையும் ரொம்ப கிட்ட இருந்தோம். அவன் எப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தானோ அப்பெல்லாம் நானும் சந்தோஷமா இருந்தேன். அவன் எப்பெல்லாம் சோகமா இருந்தானோ நானும் அப்பெல்லாம் சோகமா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நானும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எங்களோட லவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட மின்ஹோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, சங்கு அந்த புது கம்பெனியோட ப்ராஜெக்ட் சைன் ஆனதுனால அவரோட ரகசியத்தை நான் இனிமே காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் இனிமே அவர் கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மின்ஹோ நீ பைய லவ் பண்ற விஷயம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. சங்கும் இல்லைன்னு சொல்றா. அப்ப மின்ஹோ நீ கண்டிப்பா அவர்கிட்ட உன்னோட லவ் சொல்லியே ஆகணும். எனக்கு நல்லா தெரியும் அவர் மனசுல கூட நீ தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சங்கு வரைஞ்ச பிக்சரை அவ கையில எடுத்து கொடுத்துட்டு இதை உன் கையோட எடுத்துட்டு போ, நீ சீக்கிரமா அவரை கண்டுபிடிச்சு உன் மனசுல இருக்கிறத சொல்லிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் சந்தோஷமா அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல சங்க ஆபீஸ்க்கு போனா அந்த மேனேஜர் நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சங்க தனியா கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜர் இந்த ஆபீஸ்ல ஏதோ மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சங்கம் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த மேனேஜர் காலையில பையோட அப்பாவோட ஃப்ரெண்டும் சில போர்டு மெம்பர்ஸும் வந்திருந்தாங்கன்னு சொல்லி சங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. அதுல பையா அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு பைய பார்த்து என்னப்பா ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர்லாம் பிடிச்சிட்ட போல, நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க, எனக்கு இதுல நிறையவே அனுபவம் இருக்கு, இனிமே நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட பையும் நான் இது விஷயமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை நானே பாத்துக்கிறேன், நீங்களும் மற்ற போர்ட் மெம்பர்ஸ் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டும் இங்க பாருப்பா நீ அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல இன்னும் சைன் பண்ணல, இந்த விஷயத்துல எனக்கு தான் அனுபவம் அதிகமா இருக்கு, அதனால நான் சொல்றது கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த போட்டோஸ் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு பை கிட்ட சில போட்டோஸை காமிக்க பையும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆக அந்த மேனேஜர் சங்க பார்த்து பை அந்த மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து அவரோட கேபினை விட்டு வெளியே வரல, எனக்கு என்னவோ பையோட அப்பாவோட ஃப்ரெண்டு பைக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் பையோட கேபினுக்குள்ள போறா. உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்க எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. பையும் பேயறிஞ்ச மாதிரி ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்க. அவனை சுத்தி இருக்க போட்டோஸ்ல எல்லாம் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சங்கு பையோட கேபினுக்குள்ள வந்து பார்த்தப்போ பை நாய் மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு பிச்சிட்டு இருந்த போட்டோஸ் தான் அதுல இருக்கும். அதை எடுத்து பார்த்த சங்கம் இந்த போட்டோஸ்லாம் எப்படி உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிடைச்சதுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவனும் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் நீ என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பையும் இந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட க்ளோஸா இருக்கவங்களை தவிர வேற யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் இதை நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் எதுக்காக உன்னோட ரகசியத்தை எல்லார்கிட்ட இருந்து பாதுகாத்தேன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப பையும் நீ இல்லைன்னா மின்ஹூ தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும், உங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருக்குமே என்னோட ரகசியம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட கண்ணு விட்டு விட்டு ப்ளூவா மாற ஆரம்பிக்குது. அவனும் வெறியில சங்க கடிக்க வர சங்கம் உனக்கு என்ன ஆச்சு இப்பெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்கா. அப்ப பை என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் இல்ல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. பையும் இங்க இருந்து போன்னு அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம சங்க கடிக்க வரான். அப்போ அந்த மொட்டை அங்கிள் அந்த ரூமுக்கு வந்து பையோட மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கமாக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல இதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைய அவனோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு சங்கு அவனோட ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த மொட்டை அங்கிள் பைய தூங்க வச்சுட்டு சங்கு கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்ப சங்கம் அவன் எப்படி இருக்கான், ஏன் அவனோட கண்டிஷன் எவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த மொட்டை அங்கிளும் அவனோட கண்டிஷன் இப்ப இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே மோசமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சங்க பார்த்து இந்த காரணத்தினாலதான் பை உன்னை காயப்படுத்திட கூடாதுன்னு நினைச்சா, அதனாலதான் உன்னை விட்டு விலகி போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் அழுதுகிட்டே நான் அவனை பார்க்கலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த மொட்டை அங்கிளும் இல்ல நான் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு அவனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன், இப்போ உன்னால அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் விடாம நான் அவனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த மொட்டை அங்கிளும் இங்க பாரு நான் டாக்டர் கிட்ட இப்பதான் பேசினேன், அவங்க மேல நம்பிக்கை வைக்கலாம், அது மட்டும் இல்லாம இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் திடீர்னு எந்திரிச்சு உன்னை பார்த்தானா அவனோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நீ முதல்ல வீட்டுக்கு போ நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல சங்க ஆபீஸ்க்கு போறா. அங்க போயிட்டு பைய ஃபர்ஸ்ட்ல இருந்து மீட் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு சோஃபால வந்து உட்கார்றா. அப்ப சங்கோட ஃப்ரெண்ட் அவ பக்கத்துல வந்து உட்காந்து நீ இவ்வளவு நேரமா எங்க போயிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு சங்க பார்த்து இந்த ஆபீஸ்ல கொஞ்ச நாள்ல என்னென்னவோ நடந்து போச்சு, இந்த ஆபீஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள்ல புது பாஸ் வர போறாங்க, அதனால இந்த ஆபீஸ் புதுசா மாற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பையோட அப்பாவோட ஃப்ரெண்டு பைக்கு கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த கம்பெனி கான்ட்ராக்டையும் சைன் பண்ண போறாரு. அதுக்கப்புறமா பை இந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிடுவாரு.
அதுக்கப்புறமா இந்த ஆபீஸே புது மாதிரியா மாற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஆளு மின்குக்கு கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் ஷாக் ஆகுறா, அது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் அதாண்டி எனக்கும் தெரியல, பையோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறமா மின்னுவை ப்ரமோட் பண்ணலாம்னு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் கடுப்பாய் மின்னுவோட கேபினுக்கு போறா. அங்க போயிட்டு ஏன்டா இப்படி பண்ண, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக பையோட முதுகுல குத்தி அவனோட ரகசியம் எல்லாத்தையுமே போர்ட் மெம்பர்ஸ்க்கு சொல்லிட்டேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மின்னுவோ நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அந்த ரகசியத்தை சொல்லலன்னா எப்படி அது பையோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் அவனோட கம்ப்யூட்டர்ல பைய எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இந்த போட்டோஸ் எல்லாம் இவ்வளவு நெருக்கமா இருந்த உன்னை தவிர வேற யாராலையும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறான். அதுல சங்க வெறுப்பேத்திட்டு இருந்த அந்த பொண்ணு சங்கோட கேபினுக்கு வந்து அவளோட பேக்ல தொங்கிட்டு இருந்த ஒரு பொம்மையில கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா. இதுக்கப்புறமா சங்கம் தன்னோட பேக்ல இருந்த கேமராவை எடுத்துட்டு இந்த வேலையை அந்த பொண்ணு தான் பண்ணிருப்பாளா. இன்னைக்கு மத்தியானம் பையோட அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த புது கம்பெனி ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி மின்கு கிட்ட கேட்டுட்டு இருக்க. மின்குவும் நீ கவலைப்படாத, இன்னும் அவங்க அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல, அப்படி சைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பைய எந்த ஒரு காரணமுமே இல்லாம வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் வேகமா அங்கிருந்து கிளம்புறா. மின்கு நீ எங்க போறன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க என்ன நம்ம கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அதை நான் திரும்ப வாங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இதுக்கப்புறமா சங்க பையோட வீட்டுக்கு போனா அந்த மொட்டாங்கிள் இருப்பாரு. சங்கம் நான் பைய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மொட்டாங்களும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சங்க விடாம பையோட ரூம்குள்ள வேகமா போய் கதவை சாத்திக்கிறா. உள்ள பைய கட்டி போட்டிருப்பாங்க. அவனோட கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கும். அவனும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நாய் மாதிரி குலைச்சிட்டு இருப்பான். அப்ப சங்கு உனக்கு என்ன ஆச்சு, அந்த போட்டோஸ் எல்லாம் யாரு எடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாரு நீ சீக்கிரமா என் கூட வரணும், உன் அப்பாவோட ஃப்ரெண்டு மட்டும் அந்த புது கம்பெனியோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாருன்னா அந்த கம்பெனி உன்னோட கையை விட்டு போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பைக் எதுவுமே புரியாம குலைச்சிட்டு இருக்கான். அப்ப சங்கம் ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன உனக்கு தெரியலையேன்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சரி நான் யாருன்னு நானே சொல்றேன்னு சொல்லிட்டு சங்கு பையோட ஆபீஸ்ல இன்டர்னா வந்து சேர்ந்தது. அவ பையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சது, பை அவளை அவனோட செக்ரட்டரி ஆக்குனது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தது, ரெண்டு பேரும் லவ்வர்ஸா நடிச்சதுன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இப்பவாச்சும் என் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவனோட கையில கட்டி இருந்த கயிறு எல்லாத்தையும் அவுத்து விடுறா. அப்பவும் பைக்கு சுயநினைவே வரல. அவனும் சங்கம் மேல பாஞ்சவளை கடிக்க வர சங்கம் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது யோசிச்சு பாக்குறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நைட்டு நீ என்னை வேலையை விட்டு தூக்குனல்ல, அப்பதான் உன்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சேன், அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கிஸ் பண்றா. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பையும் நார்மல் ஆயிடுவான், அவனோட கண்ணும் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறமா சங்க பார்த்து நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அன்னைக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த போட்டோஸை காமிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சங்கம் அது எதையுமே சொல்ல இப்ப நேரம் இல்ல, என் கூட வான்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போறா. இதுக்கு அடுத்த சீன்ல பையோட அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த புது கம்பெனியோட ப்ராஜெக்ட்டை சைன் பண்றதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர்ஸை போய் மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ராஜெக்ட்டை சைன் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பை சங்கு அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்ப அந்த புது கம்பெனியோட ஓனருங்க நீங்க தான் ரிசைன் பண்ணிட்டீங்களா, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பையும் என்னோட ரிசைனிங் லெட்டர் இன்னும் அப்ரூவ் ஆகல, அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டை நான் தான் லீட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நீங்க இந்த கான்ட்ராக்டை என் கூட தான் சைன் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க. பையோட அப்பாவோட ஃப்ரெண்ட் எந்திரிச்சு இவன் ரிசைன் பண்றதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பைய திருட்டுத்தனமா எடுத்த எல்லா போட்டோஸையும் போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த புது கம்பெனி ஓனர்ஸை பார்த்து இந்த பைய வச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனட்டிக்கல் ஆராய்ச்சி பண்ணாங்க, அதோட ரிசல்ட் இவனோட ஜீன்ல அஸ்கி நாயோட ஜீனும் கலந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவனாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, இவன் ஒரு மனுஷனே கிடையாது, இவனெல்லாம் எப்படி இந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண விட முடியும்னு கேட்டுட்டு இருக்க. இதை கேட்ட சங்கம் கடுப்பாகிறா. அதை கேட்ட அந்த புது கம்பெனி ஓனர்ஸும் பையோட அப்பாவோட ஃப்ரெண்டை பார்த்து இதை எங்களால நம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த அப்பாவோட ஃப்ரெண்டும் உங்களால நம்ப முடியலன்னா இதை பைக்கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு அந்த கண்டிஷன் முத்தி போகும்போதெல்லாம் வினோதமா நடந்துப்பான்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா பையும் சங்க பார்த்து இவ்வளவு நாள் என் கூட இருந்து என்னோட ரகசியத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த புது கம்பெனி ஓனர்ஸை பார்த்து ஆமா இதுதான் என்னோட உண்மை, இதை என்னால மாத்தவே முடியாது, நான் இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த கண்டிஷன்னால நான் எல்லாருமே விட்டு விலகி வாழ்ந்தேன், ஆனா அது என்னோட அசிஸ்டன்ட் சங்க பாக்குற வரைக்கும் தான், அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அவளால தான் என்ன என்னாலே நம்ப முடியலனா எப்படி நான் மத்தவங்களை நம்புவேன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன பத்தின உண்மையை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன், அப்படி நம்பிக்கை வந்தா இந்த ப்ராஜெக்ட்டை என் கூடயே சைன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மின்ஹூ சங்கு அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த எல்லாருமே நாங்க பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பையோட அப்பாவோட ஃப்ரெண்டும் சங்க வெறுப்பேத்திட்டு இருந்த அந்த பொண்ணும் கடுப்பாகிறாங்க. அப்ப அந்த அப்பாவோட ஃப்ரெண்ட் எந்திரிச்சு எல்லாரும் வாயை மூடுங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த புது
புது கம்பெனி ஓனர்ஸும் நீங்க தான் சார் வாய மூடணும், பையை நாங்க நம்பலாமா கூடாதான்ற விஷயத்த இந்த எம்ப்ளாயிஸே எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா பையை பார்த்து உங்களோட கண்டிஷனால நம்மளோட கொலாபரேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நம்ம இன்னொரு நாள் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பை கிட்ட கையை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த எல்லாருமே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்க பையோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கர கடுப்பா இருக்கு. அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பையோட ஆபீஸ்ல அங்க வேலை பார்க்குற எல்லாரும் குசு குசுன்னு எதையோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ சங்கம் அந்த இடத்துக்கு வரா. அப்ப அவங்க எல்லாருமே சங் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இவ்வளவு லேட் நைட்ல உங்களை வர வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் பரவாயில்ல, இதுவே என்னோட வேலை தானேன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க எல்லாருமே உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சங்கோட ஃப்ரெண்டு அவளை வழி மறிச்சு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ரொம்ப பிரச்சனை இருக்கு, முதல்ல அங்க போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஆபீஸ்ல பையும் மத்தவங்களும் பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள சங்கம் வந்துடுறா. அவ பைய பார்த்து என்னப்பா இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கியா, இங்க கேள்வி எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீ முட்டி போட்டு பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் முட்டி போடுறான். அதுக்கப்புறமா உன்னால சங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்காளோ அவ கூட சேர்ந்து விளையாட முடியுமா, அவ எப்பெல்லாம் சோகமா இருக்காளோ அவ கூட சேர்ந்து அழ முடியுமா, அவ ஆசைப்படுற சாப்பாடுல உன்னால சமைச்சு தர முடியுமா, அது மட்டும் இல்லாம அவ ஏழையா இருந்தாலும் பணக்காரியா இருந்தாலும் என்னைக்குமே நீ அவளை கைவிடாம பாத்துப்பியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. பையும் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஏன் என்ன வெயிட் பண்றேன்னு சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட பையும் ஒரு மோதிரத்தை எடுத்து சங்கு கிட்ட நீட்டுறான். அதுக்கப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அங்கிருந்து எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பை அந்த மோதிரத்தை அவளுக்கு போட்டு விட சங்கம் இது ஒண்ணும் கனவில்ல, இது காலையில எந்திரிச்சா மறைஞ்சு போயிடாதுலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. பை அவளை கிஸ் பண்ணிட்டு இது என்ன மறைஞ்சு போச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா பார்க்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா சங்கு வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க. பை நாய்க்குட்டி மாதிரி அவளோட காலையே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப சங்கம் டே எனக்கு வேலை இருக்கு, இப்ப என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் விடாம நாய்க்குட்டி மாதிரி அவளே உரசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சங்கம் பக்கத்துல இருந்த தலகணியை தூரமா தூக்கி போடுறா. உடனே பையும் அதை எடுக்கிறதுக்காக வேகமா ஓடி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல பை உட்காந்து போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்க. சங் அவனோட பக்கத்துல வந்து உட்கார்றா. அப்பா அவன் கிட்ட எனக்கு உன் கையை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் நாய்க்குட்டி மாதிரி கையை ஹேண்ட்ஷேக்காக கொடுக்கறான். அதுக்கப்புறமா அவ இன்னொரு கையை கொடு பார்க்கலான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை கொடுக்கறான். அதுக்கப்புறமா சங்க பைக் ஒரு பிஸ்கட் ஊட்டி விடுறா. பையும் அதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்க. பை அந்த கேம்ல தோத்துருவான். தோத்ததுக்கு அப்புறமா எல்லாம் உன்னாலதான்ற மாதிரி சங்கம் முறைச்சிட்டு இருக்க. சங்கம் அவளோட கையை துப்பாக்கி மாதிரி வச்சுட்டு பைய சுட அவனும் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு சங்கம் மேல சாயிறான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த சீரீஸ் இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.